கவனி, உங்களுக்கு வாய்ப்பாடுன்னும் போது 5ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் ஏறக்குறைய தெரியும். அதே மாதிரி 6ஆம் வாய்ப்பாட்டுலயும் ஒரு 5 வரைக்கும் கரெக்டா சொல்லிடுவேன். இந்த 5க்கு மேல வரக்கூடிய வாய்ப்பாடுகள் தான் உங்களுக்கு தடுமாற்றமா இருக்குது. அதுக்கு ஒரு எளிமையான முறை இருக்குது. நல்லா கவனி. இதை நீ கத்துக்கிட்டீங்கன்னா நீ மனக்கணக்காவே நல்லா வேகமா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ புரியணுன்றதுக்காக நான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், உனக்கு விளக்கம் கொடுக்குறேன். கவனி, இப்போ எந்த 2 எண்களை கூட்டினா 10 வரும் அப்படின்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சினாலே நீ நிறைய கணக்குகள் போடலாம். அந்த 2 நம்பரையும் என்ன பண்ணு, நண்பர்கள் அப்படின்னு கூப்பிட்டுக்கோ. இப்ப பாரு, 9ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன? 10. அடுத்தது 8ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன? 10. 7ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன? 10. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன? 10. 5ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன? 10. அப்போ 9 1 நண்பர்கள், 8 2 நண்பர்கள், 7 3 நண்பர்கள், 6 4 நண்பர்கள், 5 5 நண்பர்கள். இப்ப இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். சரியாப்பா? இப்ப நீ என்ன பண்ணணும்னா, இப்ப யாரு அவனோட அந்த நம்பரோட நண்பன் அப்படின்றத முதல்ல நீ கண்டுபிடிக்கணும். அது ஈஸியா கண்டுபிடிச்சிருவ. அதை கண்டுபிடிச்சினாலே வாய்ப்பாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். இப்ப நண்பனுக்கு பதிலா இப்ப 9ஓட ஃப்ரெண்ட் யாரு? 1. 6 6ஓட ஃப்ரெண்ட் யாரு? 4. 6ஓட ஃப்ரெண்ட் யாரு? 4. இதை எழுதிருவியா மாட்டியா? இதை எழுதினாலே வாய்ப்பாடு வந்துரும் பாரு ஈஸியா. இப்ப இது என்ன பண்ணணும், இப்படி மூளை விட்டம். இப்ப இந்த 9 4ன்றது என்னது? டயகனலா வருதா? மூளை விட்டமா வருதா? அப்ப இந்த 9ல இருந்து எதை கழிக்கணும்? நீங்க 4 கழிக்கணும். எவ்வளவு டகன்? 9ல இருந்து 5. அதே மாதிரி இந்த மூளை விட்டத்தை கழிச்சு பாரு. 6ல இருந்து 1 கழிச்சா என்ன? 5. அப்ப நீ ஏதாவது ஒரு மூளை விட்டம் வழியா நீ கழிச்சுக்கணும். எந்த பக்கம் கழிக்கிறது ஈஸியா இருக்குதுன்னு பாரு. இப்போ 9ல இருந்து 4 கழிக்கிறத விட 6ல இருந்து 1 கழிக்கிறது ஈஸியா. அதனால 2 விதமான மூளை விட்டம் வர, அது எது ஈஸியா இருக்குதோ அதை நீ கழிச்சு கொடுக்கணும். இப்ப நல்லா கவனி. 9ல 4 போச்சுன்னா 5.